இந்த நான்காவது நாளிலே கடந்து வந்திருக்கிற நம் அத்தனை பேரையும் இறைவன் ஆசீர்வதித்து வருகிறது. நம் தேவைகள் அனைத்தையும் விண்ணப்பங்கள் அனைத்தையும் கொடுத்து நம்மே அனைக்கணிமையான உணவு கொடுத்து தாராள பக்தியோடு நாம் மாற்றிக்கொள்கிறோம். நித்திய ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த புதிய மாதமாகிய ஆசீர்வாதத்திற்காக
இயேசுவே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதாவே ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு இறைவா உம்மில் இந்த மாதம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை குடும்பங்களையும் எங்கள் வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே வழிநடத்துவீராக. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர். உமது வழியிலே எங்களை நடத்தும் ஆண்டவரே. நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை. என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. உனக்கு
இந்த உலகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரை தவிர வேறொரு பெயர் வேறொரு நாமம் நமக்கு அருளப்படவில்லை. நாம் ரட்சிக்கப்பட, நாம் மீட்படைய. எனவே இந்த புதிய மாதம் முழுவதும் நாம் ரட்சிப்புக்குள் கடந்து செல்ல, மீட்பின் பாதையிலே நாம் கடந்து செல்ல, நாம் பாதுகாப்பு பெற இந்த நாமத்தை தவிர, இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு பெயர் வேறொரு நாமம் நமக்கு இல்லை. அந்த ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம். அவர் சமூகத்தை ஒப்புக்கொடுப்போம். அனைவரும் அமர்வோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளின் 4வது வாரத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாளில் 2 கருத்துக்களுக்காக நாம் செபிக்க வந்திருக்கிறோம். ஒன்று, எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நாம் செபிக்க வந்திருக்கிறோம். இரண்டாவதாக நம்முடைய கேரள தேசத்திற்காக, சிறப்பாக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற வயநாட்டிற்காக நாம் ஆண்டவரிடத்தில் செபிக்க வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு மாதத்தின் முதல் நாள், 2024 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த மாலை வேளையில் இந்த ஆண்டவர் நமக்கு தேவை. இந்த மாதம் முழுவதும் நாம் ஆண்டவருடைய பாதையில் நடக்க, தேவைகள் பொல்லாப்புகளுக்கு நாம் விலக்கி பாதுகாக்கப்பட, இந்த தேவன் எனக்கு தேவை என்கிற நம்பிக்கையில் இந்த மாலை வேளையில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தாவீது சொல்வது போல, ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கரங்களில் எடுத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன், நன்றி கூறுவேன் என்று தாவீது சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். அன்னை மரியாள் பாடுகிறது போல, என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் ஆண்டவரை நினைத்து என் உள்ளம் வேர்வையைக் கொள்கிறது. ஏனெனில் தாழ்நிலையில் இருந்த அடிமையை அவர் கடைக்கல் நோக்கினார். தாழ்நிலையில் இருந்த நம்மை
நினைத்தேனையா மனதார நன்றே சொல்வேன் என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றே சொல்வேன் இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி கோடி கோடி நன்றி ஐயா சேர்த்து நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி கோடி கோடி நன்றி ஐயா எபினேசனீரானையா இதுவரை உதவினீரே எபினேசனீரானையா இதுவரை உதவினீரே எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தனிப்பட்ட விதத்திலே நாம் அடைந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். திருப்பாடல் 23 தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என் நாயன் எனக்கு ஏதும் குறையில்லை. Praise the Lord. என் குறையின்றி நம்மை வழிநடத்தியவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த மாதம் முழுவதும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் என் குறையின்றி நம்மை நடத்தி போகிற இறைவனை நாம் போற்றுவோம். அவர் சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்சாதே கலங்காத நான் உன்னோடு இருக்கிறேன். நம்பிக்கையில் தளராதே நானும் கடவுள் உன்னை உறுதிப்படுத்துவேன். உனக்கு உதவி செய்வேன். நம் நீதியின் வளர்க்கிறதுனால் உன்னை தாங்குவேன். நம்மை தாங்கி நடத்துகிற இறைவன் இந்த மாதம் முழுவதும் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்மோடு இருந்து நம்மை நடத்தும்படியாய் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் அவர் சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். அனைத்து எழுந்து நின்று புனிதருடைய நாளுக்கு நாம் கடந்து செல்வோம். இந்த 4வது வாரம்
என்னுடைய தாயின் கையில் சுடுதண்ணீர் பட்டு முன்னான கொள்ளலால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். 6 மாதங்களுக்கு மேலால் கை நிமிர்த்த முடியாமல் வேதனைப்பட்டார்கள். உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டோம். அறுவை சிகிச்சை நல்ல முறையாக நடந்தது. தற்போது வேலைக்கு செல்கிறார்கள். அற்புதம் சுகம் தந்த திருச்சுவைநாதரை பரிந்துரை செய்ய மாற்றினார்கள்.
இப்படிக்கு நம்முடைய அன்பு மகள் மேம்பாறை திருச்சபை நாதருக்கு மாற்றினாதருக்கு ஆரோக்கியனுக்கு கொடான கொடி நன்றிகள். எனது அப்பாவின் வீடு வாங்குவதற்கு வாங்கி கடன் கிடைக்க பெற்றதற்கும் பண உதவி நிறைவாய் கிடைத்ததற்கும் திருச்சபை நாதருக்கு மாற்றினாதருக்கு கொடான கொடி நன்றிகள். இப்படிக்கு புனித மாற்றினாருடைய அன்பு மகள் திருச்சபை நாதருக்கு மாற்றினாதருக்கு கொடான கொடி நன்றிகள். கூடலூர் கணவன் வேலை செய்து கொண்டிருந்த பொழுது ஆக்சிடென்டிலிருந்து ஒரு ஆபத்தும் இல்லாமல் தப்பிவைத்ததற்காக பேராபத்தில் என்று பாதுகாப்பதற்காக திருச்சபை நாதருக்கு பரிந்து பேசிய மாற்றினாருக்கு கொடான கொடி நன்றி. இப்படிக்கு கூடலூர் சுவாசி திருச்சபை நாதருக்கு மாற்றினாருக்கு கொடான கொடி நன்றிகள். மாற்றினாரு வேண்டி வேலைக்காக முயன்ற பொழுது எனக்கு நல்லது ஒரு அரசு வேலையை தந்ததற்கும் புதிய இடம் வாங்குவதற்கு உதவி செய்ததற்கும் திருச்சபை நாதரை புனித மாற்றினாரை கொடான கொடி நன்றிகள். இப்படிக்கு உடைய அன்பு மகள் மேலும் தாரை திருச்சபை நாதரை புனித மாற்றினாரை இல்லாமலே போனது, கட்டி மறைந்து போனது, அந்த வழி வேதனை முற்றிலும் நீங்கியது. அற்புதம் செய்து திருச்சபை நாதருக்கு பரிந்து பேசி கொடுத்த புனித மாற்றினாருக்கு கொடான கொடி நன்றி. இப்படிக்கு என்னுடைய உண்மையுள்ள அன்பு பக்தர்கள் அற்புதம் செய்த அதிசயங்கள் செய்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்றைக்கு நம்மோடு கூட இருக்கின்றார். பிரைசலான். இவர் வாழ்கிற தெய்வம் மரித்து மண்ணோடு மண்ணாய் மக்கி போன தெய்வம் அல்ல. இவர் மரித்து கடலில் அடக்கம் செய்யப்பட்டு மண்ணோடு மண்ணாய் அந்த கல்லறையிலேயே தன்னுடைய ஜீவிதத்தை முடித்துவிட்ட ஒரு தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். மாறாக மரித்த 3ஆம் நாள் உயிர் திறந்து இன்றும் ஜீவிக்கிற தெய்வம் நம்முடைய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். இத்தனை பேருக்கு அற்புதங்கள் செய்த தெய்வம், இத்தனை பேருக்கு அதிசயங்களை செய்த ஆண்டவர் நமக்கும் அதிசயங்களை அற்புதங்களை செய்ய சர்வ வல்லமையுள்ள தெய்வனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பாதத்திற்கு வந்திருக்கிற விண்ணப்ப கடிதங்கள் திருச்சபை நாதரே புனித மாற்றினாரே நல்ல உடல்நலத்திற்காக நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். பேச்சு நம் உடல்நலத்தை நீர் தந்தருளும். இப்படிக்கு ராணி மேரி மேம்பாறை புனித மாற்றினாரே எங்கள் குடும்பத்தில் ஒற்றுமைக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் குறிப்பாக பல வருடங்களாய் நடந்து வரும் பேச்சுவார்த்தை எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்ல விதத்தில் தீர்வு காண தொழில் நல்ல வாய்ப்பை தொழில் முன்னேற்றத்தை தந்து வழிநடத்த நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு என்னுடைய அன்பு பக்தன் மேம்பாறை புனித மாற்றினாரே திருச்சபை நாதரே என் கண்ணீரின் விண்ணப்பத்தை என்னுடைய பாதத்திலே வைக்கிறேன். என்னுடைய சகோதரனுடைய பணக்கடன் எல்லாம் தீர வேண்டும் என்றும் குடி பழக்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். குடும்பத்தை ஆசீர்வதித்தரும். இப்படிக்கு என்னுடைய அன்பு மகன் புனித மாற்றினாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெற்றோர்களுக்கு இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமடைந்து கடன் பிரச்சனைகள் அனைத்திலிருந்து விடுதலை பெற்று வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து குடும்பத்தில் சமாதானம் கிடைக்க நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். இப்படிக்கு என்னுடைய அன்பு மகள் அற்புதங்களை செய்யும் திருச்சபை நாதரை மாற்றினாரே பல மாதங்களை தடைபட்டுள்ள இடம் விற்பனை நடைபெற வேண்டிய பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் இந்த மாதம் நடைபெறவுள்ள திவ்யாமக்கு செஷன்கள் நல்ல விதத்தில் நடைபெற வேண்டும் என்றும் குழந்தைகளின் உடல் நலத்திற்கான நற்படிப்பிற்காகவும் தெய்வத்தில் வளரவும் நம்பிக்கையோடு உண்மை மன்றாடுகிறேன். இப்படிக்கு உம்முடைய அன்பு பக்தர் மேம்பாறை திருச்சபை நாதரை மாற்றினாரே நான் எப்போதும் உங்களிடம் வேண்டுவது ஒன்றுதான், எனக்கு ஒரு குழந்தை வாங்கி வர வேண்டி நம்பிக்கையோடு மன்றாடுகிறேன். திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஆண்டிலே ஏதேனும் ஒரு மகிழ்ச்சி சம்பவம் என் குடும்பத்தில் நடைபெற உதவி செய்யும். இப்படிக்கு என்னுடைய அன்பு பிள்ளைகள் திருச்சபை நாதரை மாற்றினாரை நிரந்தரமான வேலை வாய்ப்புக்காகவும் நல்ல விதத்தில் வீடு கட்டி முடியவும் திருமணம் நல்ல விதத்தில் நடைபெற உண்மை நோக்கி மன்றாடுகிறேன். இப்படிக்கு என்னுடைய அன்பு மக்கள் திருச்சபை நாதரை மாற்றினாரை நல்ல விதத்தில் சுகப்பிரசம் நடைபெற உண்மை நோக்கி மன்றாடுகிறேன். இப்படிக்கு
திருச்செல்விநாதரை மாற்றினாரை வீடு கட்டும் பணி விரைவில் முடிவடைய நம்பிக்கையோடு மீண்டும் நான் சாடுகிறேன். இப்படிக்க முடியாத பிள்ளைகள், திருச்செல்விநாதரை எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், சொல்ல முடியாத பிரச்சனைகள், மன அழுத்த பிரச்சனைகள் உண்டு. இதனால் கடவுளை தேட முடியாத ஒரு சூழ்நிலை. என் மனநிலை மாற வேண்டும், குடும்பத்தில் பிரச்சனை நீங்க வேண்டும். முக்கியமாக எனக்காக என் பிள்ளைகளுக்காக திருச்செல்விநாதரிடத்தில் மாற்றினாரை நான் சாடும். இப்படிக்க முடியாத குடும்பங்கள், திருச்செல்விநாதரை மாற்றினாரே நற்படிப்பையும் அறிவை ஞாபக சக்தி நல்ல மதிப்பெண் தர நம்பிக்கையோடு நான் சாடுகிறேன். இப்படிக்க முடியாத குடும்பங்கள், திருச்செல்விநாதரை மாற்றினாரே குடும்பத்தில் சமாதான ஒற்றுமை நிலவும் கடன் தொலைகளுமான நம்பிக்கையோடு நான் சாடுகிறேன். இப்படிக்கு உடைய அன்பு மகன், என் குடும்பத்தில் கடந்த 8 ஆண்டுகளாய் குடும்பத்தில் பிரச்சனைகள் குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறது. எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து மன்னித்து குடும்பம் ஒன்று சேர சமாதானம் கிடைக்க திருச்செல்விநாதரை நோக்கி மாற்றினாரை மாற்றினாரை பிறந்த விஷயம் படிக்க முடியாத குடும்பம். புனித மாற்றினாரை திருச்செல்விநாதரை எனக்கு படிக்கக்கூடிய நல்ல ஞானத்தை வேலை வாய்ப்பை கடனிலிருந்து விடுதலை தந்து காத்தவை படிக்க முடியாத மகள் வேணும் தாரை. வீட்டில் சமாதானம் வேண்டும், பிள்ளைகள் நல்ல விதத்தில் வளரவும் ஆவிலை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாற நம்பிக்கையோடு நான் சாடுகிறேன். படிக்க முடியாத குடும்பம், திருச்செல்விநாதரை மாற்றினாதரை என்னுடைய கண் பார்வை இழந்திருக்கிறேன். பார்வை தந்து எனக்கு சுகம் கிடைப்பதாக இப்படிக்கு தேவி நான் கோயம்புத்தூர். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற வார்த்தையில் நம்பிக்கை வைத்து வேலை வாய்ப்புக்காக நான் சாடுகிறேன். என்னுடைய அப்பாவுகள் தேவி இந்த மாதம் 8ஆம் தேதி எழுதுகிறான். அதை மதிப்பெண் எடுக்கவும் வெளிநாடு செல்ல தகுதி கிடைக்கவும் திருச்செல்விநாதரை மாற்றினாதரை நம்பிக்கையோடு கொடுக்கிறேன். எந்த தடையின்றி எல்லா ஏற்பாடுகளும் நல்லவிதத்தில் அமைய உண்மை நோக்கி கொண்டாடுகிறேன். எப்படிக்கு என்னுடைய அன்பு குடும்பம் எனது மகளுக்கு காணொலியை கொடுக்கிற இரத்தக்குழாய் பிரச்சனைக்கு ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள். புனித மாற்றினாரை நீங்காமை பருவ பேசி மகளுக்கு அற்புத சுகம் பெற்றுத்தர உண்மை நோக்கி கொண்டாடுகிறேன். இப்படிக்கு உங்களுடைய அன்பு பிள்ளைகள் மேம்பாரை ஆரோக்கிய அன்னை திருச்செல்விநாதரை மாற்றினாரை நாங்கள் கட்டும் வீட்டுக்கு விரைவில் வங்கி கடன் எந்த தடையும் இன்றி கிடைக்கும். எல்லா தடைகளும் மாற்றி எங்களுக்கு வர வேண்டியது விரைவில் கிடைத்து நம்பிக்கையோடு நான் சாடுகிறேன். இப்படிக்கு என்னுடைய அன்பு மக்கள் பிரியமானவர்களே, இந்த விண்ணப்பங்களோடு எத்தனையோ விண்ணப்பங்களை நாம் சுமந்து வந்திருக்கலாம். கவலைகளை கண்ணீர்களை நாம் சுமந்து வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். அனைவரும் விடுவோம். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. ஆண்டவரே, உடல் நோயால் இந்த மாதத்தின் முதல் நாள் 2024 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய வல்லமையுள்ள தெய்வீக கரங்களிலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்திலே வாசிக்கிறோம். உன் செயல்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவற்றை வெற்றியுடன் நிறைவேற்றுவாய். பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்திலே நாம் எல்லா காரியங்களிலும் நாம் வெற்றி பெற, சகல காரியங்களிலும் கர்த்தருடைய கிருபை தொடர அவரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். இறைவா, என்னை நடத்தும். உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக, எங்களை வழிநடத்துவதாக ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி கரங்களை விரித்து நான் சொல்லித் தருகிற ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்பா பிதா
இதுவரையிலும் எங்களை பாதுகாத்தீரே, பராமரித்தீரே, நன்றி செலுத்துகிறோம். ஆபத்துகள், விபத்துகள், நோய் நொடிகள் அனைத்திற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில, எங்கள் ஜீவிதத்தில இன்னும் ஒரு புதிய மாதத்தை சேர்த்து கொடுத்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தில முதல் நாளில மாலை வேளையில அப்பா பிதாவே உடைய பிரசன்னத்தில எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எங்களை நீர் நடத்துவீராக, எங்கள் குடும்பத்தை நீர் நடத்துவீராக, எங்களுடைய தொழிலை நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக, எங்களுடைய படிப்பை நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. ஏசாயா புத்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை, நான் உனக்கு முன்னே செல்வேன், நான் உனக்கு முன்னே செல்வேன், குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன் என்ற வார்த்தையை இந்த மாதத்திற்கு வாக்குத்தத்தமாக எடுத்துக் கொள்கிறேன். ஆண்டவரே எனக்கு முன்னே செல்வீராக, என்னை தாக்கும்படி, என்னை அழிக்கும்படி, என் குடும்பத்தை அழிக்கும்படி, என் தொழிலை முடக்கும்படியாக எனக்கு விரோதமாய் வருகிற சகல தடைகளையும் சாத்தானின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே உடைத்து நிர்மூலமாக்குகிறோம். ஆண்டவர் எங்களை பாதுகாப்பீராக, எங்களை தேற்றுவீராக, எங்களை சுமப்பீராக. நம்பிக்கையோடு மாதத்திலே வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அப்பா நீர் 40 ஆண்டு கால நீர் வழிநடத்தினீரே, பாடும் தேனும் படைக்கிற தேசத்திற்கு அவர்களை அழைத்து செல்கிற பொழுது தேவனே மோசே வழியாக அவர்களை நடத்தினீரே. பெரிய சமுத்திரம், செங்கடல் எங்கு செல்வதை என்று தெரியாமல் தத்தளித்த பொழுது ஆண்டவரே ஒரு புதிய வழியை நீர் ஏற்படுத்தினீரே. ஆண்டவரே அந்த செங்கடல் நடுவே, சமுத்திரத்தின் நடுவே ஒரு புதிய வழியை நீர் ஏற்படுத்தினீர். அப்பா எங்கள் வாழ்க்கையிலும் இந்த வருடத்தில், குறிப்பாக இந்த புதிய மாதத்தில் அப்பா புதிய வழிகள் உண்டாவதாக, அடைக்கப்பட்ட வாதில்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே எங்களுக்காக புதிய வாசல்களை நீர் திறப்பீராக. ஆண்டவரே இந்த 4வது வார நவநாளில் வந்திருக்கிற அத்தனை பேரையும் உம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். சிறப்பாக இந்த நாளில் எல்லா வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேதத்திலே வாசிக்கிறோம், உன் வாலிப வயதிலே உன்னை படைத்த கர்த்தரை நீ நினை. இளைஞன் தான் செல்லும் வழியில் எங்கனம் புனிதராய் நடக்க இயலும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கடைபிடிப்பதனால் அன்றோ என்று திருப்பாடல் 119 வாசிக்கிறபடி அப்பா ஒவ்வொரு சகோதர சகோதரியும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரியும் கர்த்தாவே உம்முடைய வழியிலே செல்லும்படியாய், உம்மை கண்டு கொள்ளும்படியாய், உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவாதி தேவனே
ஆவிக்குரிய ஜீவிதம், உங்க பிள்ளைகளுடைய ஆத்மா பரலோகத்தில் இறைவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் அந்த பரலோகம் சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது பெற்றோரே, அவர்களை அந்த வழியில் நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. பரலோகத்திற்குரிய வழியில உங்கள் பிள்ளைகளை செலுத்த வேண்டியது, நடத்த வேண்டியது உங்களுடைய கடமை. பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்போம். ஓ வாலிப சகோதரா, சகோதரி, உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. எந்த வாழ்க்கை நிரந்தரமானது என்று சொல்லி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, எந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமானது, சமாதானம், இதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்று நீ ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, அது நிரந்தரமானது அல்ல. பணம் நிரந்தரமானது அல்ல. பட்டங்கள், பதவிகள், படிக்கிற படிப்பு, இவை நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமான ஒரே தேவன் இந்த இயேசு கிறிஸ்து. இவரை இறுக பிடித்துக் கொள். யாக்கோபு இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த தேவனை, இந்த திரியேக தேவனை இறுக பிடித்துக் கொண்டான். யாக்கோபு சொன்ன வார்த்தை, ஆண்டவருடைய பாதத்தை இறுக பிடித்து சொன்ன வார்த்தை, கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழியே நான் உன்னை போக விடேன். ஓ வாலிப சகோதரா, சகோதரி, உன் ஜீவனத்தை ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடு. இந்த உலகத்தின் கால்களை அல்ல, மனிதனுடைய கால்களை அல்ல, இந்த இயேசுவினுடைய கால்களை இறுக பிடித்துக் கொள். இந்த தேவனுடைய பாதத்தை இறுக பிடித்துக் கொள். உனக்கு வாழ்க்கையில் ரட்சிப்பு, மீட்பு கட்டாயமே தருவார். குடிப்பழக்கங்கள், போதை வஸ்துகள் உன்னுடைய வாழ்க்கையை திசை திருப்பலாம். உன்னுடைய ஆத்மாவை பாதாளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழிமுறைகள், உன்னுடைய ஜீவனத்தை, உன்னுடைய ஆத்மாவை படு பாதாளத்திற்கு, நரக பாதாளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழிகள் இன்றைக்கு ஆயிரம் ஆயிரம் முடக்கமணி இருக்கிறது. என் மகனே, மகளே, அந்த வழியிலே நீ செல்லாது. இயேசுதான் உனக்கு வழி. இந்த தேவன் தான் உனக்கு வழி. இவரை பிடித்துக் கொள். இந்த இயேசுவை பிடித்துக் கொள். எல்லாரும் கண்களை மூடு. என் வாலிப சகோதரா, சகோதரி, உன் ஜீவனத்தை இன்றைக்கு இப்பொழுது கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை ஆசீர்வதிப்பார். உன்னுடைய ஜீவனத்தில் இதுவரையிலும் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். இப்பொழுது ஒப்புக்கொடு. இப்பொழுது இயேசுவுக்கு உன்னை ஒப்புக்கொடு. என் தேவனிடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவுக்கு நீ தேவை. இந்த தேவனுக்கு நீ தேவை. ஒப்புக்கொடு. இயேசுவுக்காக நீ எழுந்து பிரகாசிக்க வேண்டும். இந்த தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். இந்த இயேசுவுக்காக நீ வருவாயா? இந்த இயேசுவுக்காக வாழ நீ வருவாயா? இயேசுவை அழைக்கிறார். இந்த தேவன் உன்னை அழைக்கிறார். உன்னுடைய பழைய பாவத்தை எல்லாம் விட்டுவிடு. ஆண்டவரை தேடாமல் இருந்த நாட்களை ஒப்புக்கொடு. இந்த உலக இன்பங்களுக்கு பின்னால், உலக இச்சைகளுக்கு பின்னால், மாம்ச இச்சைகளுக்கு பின்னால் வாழ்ந்த வாழ்க்கை போதும். ஆண்டவரிடத்திலே ஒப்புக்கொடு. இயேசுவே,
இன்றைக்கு மாதத்தின் முதல் நாள், ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த மாதத்தின் முதல் நாளில் இந்த மாலை திருப்பலிக்கு நாம் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த திருப்பலியில் நாம் 3 கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். முதலாவது, இந்த புதிய மாதத்தை கொடுத்த இறைவன் இந்த மாதம் முழுவதும் நாம் கூடவே இருந்து, நம் அருகிலே இருந்து ஆண்டவர் நம்மை நடத்தும்படியாக ஒப்புக் கொடுப்போம். பேசலாம். பணம் நம்மை நடத்தார், பதவிகள் நம்மை நடத்தார், நம்மிடத்தில் இருக்கிற ஆசைகள், அந்தஸ்துகள், அறிவு, ஆற்றல் எதுவுமே ஒரு மனிதனை நல்வழியில, பரிசுத்தத்தின் பாதையில, ஆண்டவரின் பாதையில, பரலோகத்தின் பாதையில நடத்தவே முடியாது. ஆண்டவர் ஒருவர் மட்டுமே அந்த பாதையை நடத்த முடியும். பேசலாம். இயற்கை பேரழிவுகள் உலகம் முழுவதும் நாம் இதைத்தான் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய பணம் இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள், எத்தனை பெரிய அதிகாரிகள், எவ்வளவு அந்தஸ்திலே பெரிய பெரிய மாடிகள், 120 கட்டடங்களில் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் பிரியமானவர்களே, இயற்கை சீற்றங்களுக்கு முன்புதான் ஒரு நொடி பொழுதில் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. எதுவும் நம்முடைய ஆத்மாவை ரட்சிக்க முடியாது இயேசுவை தவிர. எனவே இந்த மாதம் முழுவதும், ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக கொடுப்போம். இரண்டாவது, இந்த 4வது வார நாளில் வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பங்குகளில், நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். வேதத்திலே வாசிக்கிறோம், உன் வாலிப வயதில் உன்னை படைத்த ஆண்டவரை நினை, அவர் வழியிலே நட. பேசலாம். இன்றைக்கு உலகம் முழுவதும் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ வாலிப பிள்ளைகள் வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள். ஒரு வார்த்தை சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு மனிதன் சொன்ன, அதில் பெரியவர்கள் சொன்ன, ஆசிரியர்கள் சொன்ன, அல்லது தான் நேசித்தவர்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தற்கொலை செய்வதும், உயிரை மாய்த்து கொள்வதும் உலகத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வாலிப வயதில் இவர்கள் யாருக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும்? தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்க வேண்டும், ஆண்டவருக்காக வாழ வேண்டும், பரலோகத்தின் பாதையில் நம்முடைய பிள்ளைகள் நடக்க வேண்டும். பேசலாம். எனவே இந்த வாலிப வயதில் அவர்கள் இந்த வாழ வேண்டிய வயதில் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஒரு போராட்டம் நிறைந்த உலக வாழ்க்கையில இவர்கள் அனுதினமும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பி பாதாளத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வழிகள் நிறையவே இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை திசை மாற்றி பாதாளத்திற்கு, நரக பாதாளத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வழிகள் மீடியாஸ் நிறையவே இருக்கிறது. அது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாழக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை, நம்மளை 10 லைஃப்ல ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும். தீர்மானம் எடுங்கள். என் வாலிப சகோதர சகோதரி, ஆண்டவருக்கு நீ தேவை. இது திருப்பலியில் ஒப்புக்கொடு. மூன்றாவது, நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய கேரள தேசத்திற்கு நாம் சிறப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிற வயநாட்டுக்காக நாம் ஜெபிப்போம். நம்முடைய உறவுகள் எத்தனையோ பேர் உடைமைகளை இழந்து, வீடுகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நாதைகளாக எழுதப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் மறித்து இன்னும் மண்ணுக்கடியில் குறைந்து போய்விடுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த ஒரு நிலை மீண்டும் நம்முடைய தேசத்தில் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் எங்கு வராதபடி ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு நிறைவாக இருக்கிற நம்முடைய தேசத்திற்காக, குறிப்பாக நம்முடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற வயநாட்டு மக்களுக்காக இந்த புனிதமான இந்த மாதத்தை, இந்த முதல் திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுத்து செய்கிறோம். பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவருடைய பெயராலே தாயும் தந்தையுமாயிருந்து நம்மை நடத்துகின்ற நம்முடைய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவருடைய தோழமை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Oh
மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 47 முதல் இறைவார்த்தைகள். இயேசு கூறியது, விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கோப்பாகும். வலை நிறைந்ததும் அதை எடுத்துக் கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நீதிமான்களிலிருந்து தீயோரை பிரிப்பார், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவார், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். நான்காவது வாரத்தில் வாலிப பிள்ளைகளுக்கான சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஒருமித்து செபிக்க வந்திருக்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமை சொல்லுகிறார். என்ன ஊமை அப்படின்னா, விண்ணரசு அப்படிங்கிறது ஒரு வலை போன்றது. நம்ம எல்லாருமே வலை பார்த்துருக்கோம், வலை போட்டிருக்கோம். ஏரி குளக்கொட்டைகளில் நாம் வலை போடுகிற பொழுது மீனுக்காக வலை போடுவோம். ஆனால் மீன் மட்டும் வராது. நத்தை, நண்டு, சில சமயம் பாம்புகள் வரணும், வேஸ்ட், இது எல்லாமே மாறிக்கொண்டு வரும். என்னுடைய வலை நான் வலை போட்டிருக்கேன், ஆனால் இதில் வந்ததெல்லாம் எனக்கு வேணும், நான் பயன்படுத்துவேன் என்று யாரும் சொல்வதில்லை. மாறாக அதில் நல்லதை மட்டும் நமக்கு எடுத்துக் கொள்கிறோம். தேவையற்றதை, வேண்டாததை நாம் ஒதுக்கி விடுகிறோம். வேண்டாம் என்று அதை கழித்து விடுகிறோம். பேசலாம். அன்பு வாலிப தம்பி தங்கிகளே, படித்துவிட்டு ஒரு வேலைக்காக இன்றைய போனீங்கன்னு வைங்களேன். ஒரு இன்றைய போய் நீங்கள் நல்ல ஆன்சர் பண்ணுறீங்க, கேட்குற கேள்விக்குலாம் பதில் சொல்கிறீங்க. சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறாங்க, யூ ஆர் நாட் செலக்டட், உன்னை நாங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, யூ ஆர் நாட் ஃபிட், யூ ஆர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லி வெளியில் அனுப்புகிற பொழுது முகம் வாடி நான் வருகிறோம். என்னை எடுக்கல, இந்த வேலைக்கு என்னை எடுத்தேன், நான் எவ்வளவோ ஆயத்தமாக இருந்தேன், எவ்வளவோ எதிர்பார்ப்போடு இருந்தேன், இந்த வேலைக்கு வந்தேன், என்னை வேலைக்கு எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு நான் வெளியில் வருகிறோம். இதே போல பல கம்பெனிகளுக்கு நாம் பல இடங்களுக்கு நாம் செல்கிறோம். இன்றைக்காக நம்மை எடுக்கவில்லை, நம்மை தள்ளிவிட்டார்கள் என்றால் அதை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நம்முடைய முகம் வாடி இருக்கிறது, நாம் சங்கடப்படுகிறோம். பிரியமானவர்களே, மேரி போன அந்த கம்பெனியில் எத்தனை நாட்கள் நாம் உழைக்க போகிறோம் யோசிச்சு பாருங்க. ஒரு கம்பெனி, நல்ல கம்பெனி போகிறோம், இன்றைக்கு போறீங்க, இன்றைக்கு எடுத்து முடிச்சுட்டு செலக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுக்கல, தேர்ந்தெடுக்கல அப்படின்னு சொல்லுகிற பொழுது நாம் முகம்பாடி வருகிறோம். மீறி போன அந்த கம்பெனியில் நம்ம எடுத்தா அந்த இடத்துல நாம் எத்தனை நாட்கள் வாழ போகிறோம், எத்தனை நாட்கள் நாம் வந்து அந்த இடத்துல பணி செய்ய போகிறோம். மீறி போன 25, 30, 50 வருஷம், ஓகே, அதுக்கு மேலே ஏதாவது பண்ண முடியாது. 50 ஆண்டுகள். இந்த 50 ஆண்டுகள் ஒரு கம்பெனியில் வேலை செய்வதற்கு என்னை எடுக்கல அப்படின்னு சொல்லி நாம் முகம்பாடி வெளியில் வருகிறோமே. நித்தியத்திற்கும் வாழப்போகிற ஒரு இடம் இருக்கிறது. நித்தியத்திற்கு நாம் வாழப்போகிற ஒரு வீடு, அதுதான் பரலோக வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். அந்த பரலோக வாழ்க்கையில நீயும் நானும் செலக்ட் ஆகல அப்படின்னா நாம் எவ்வளவு மனவேதனைப்பட வேண்டும், எவ்வளவு சங்கடப்பட வேண்டும். அதுதான் நற்செய்தியை வாசிக்க கேட்கிறோம். ஒரு மீனவன் வலையை இருக்கிறான், அதில் மீன்கள் மற்றதெல்லாம் வருகிறது, நல்லது கெட்டதெல்லாம் வருகிறது. ஆனால் மீனவன் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்வதில்லை, நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு, மீன்களை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை வெளியில எரிந்து விடுகிறான். அது எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக் கொள்கிறேன், தேவையற்றது எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகிறான். என் அன்பு பிள்ளைகளை, சிறப்பாக வாலிப சகோதர சகோதரி, ஒரு நாள் ஆண்டவர் நம்மையும் இது போன்று செலக்ட் பண்ணுவார். அந்த பரலோக வாழ்க்கைக்கு செலக்ட் பண்ணுகிற பொழுது, பரலோக வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கிற பொழுது, மகனே மகனே நீ வா என்று நம்மை அழைக்கிறார். எல்லாரும் போறாங்க, எல்லாரும் இயேசு கிறிஸ்து பரலோக வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறார். உள்ள போறாங்க. நம்மளை மட்டும்
வாழ்க்கைகள் நாம் விளைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? நீங்க வீட்டில் போய் இந்த வசனத்தை நீங்கள் கட்டாயம் வாசிக்க வேண்டும். சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம் 9 வசனங்கள் வாசிப்போம். சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்க பாருங்க. இளையோரே, வசன இளைஞர் இளம்பெண்களுக்காக, இளையோரே, வாலிப சகோதர சகோதரி, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்காக. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் யூத்து இப்படித்தான் இருப்பேன். இருந்து கொள்ளுங்கள், உங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொள்ளுங்கள். உங்களை யாரும் கண்டிஷன் பண்ண முடியாது, யாரும் உங்களிடத்தில் பேச முடியாது. நீங்கள் உங்களுடைய மனம் போன போக்கிலே நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்றார், வாலிப சகோதர சகோதரி, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு. இளமை நாட்களில் உள்ள கலைப்புடன் இருங்கள். நீ எப்படி சந்தோஷமா இருக்க இருந்துக்க, எப்படி மகிழ்ச்சியாக நீ இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், இருந்து கொள். இப்படித்தானே இருப்பேன், இருந்து கொள். குழந்தைக்கு தண்ணி அடிச்சு அப்பா அம்மா கீழ்படியாக இருப்பேன், இருந்து கொள். நான் யாருக்கு பெரிய யாருக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன், அவங்க என்ன சொல்றது நான் என்ன கேட்கிறது, இருந்து கொள். சபைக்கு நான் கீழ்படிய மாட்டேன், இருந்து கொள். போஸ்கி வர மாட்டேன், இருந்து கொள். போஸ்கி வந்தால் நான் கோயிலுக்கு வர மாட்டேன், அங்கங்க மனசு செல்போன் தான் பார்த்துக்கொள். யாரும் உன்னை கேட்க மாட்டார்கள், யாரும் உன்னை கேட்க மாட்டார்கள், இருந்து கொள். வசனம் என்று சொல்லுகிறது, அதை புரிந்து கொள். ஓ வாலிப சகோதரா சகோதரி, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு இளமை நாட்களில் உள்ள கழிப்புடன் இரு. அடுத்த வசனம், மனம் விரும்புவதை செய். எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. உன் மனம் என்ன சொல்கிறது அதை செய். தப்பியானாலும் மதிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, செய், அப்படியே இரு. யார் பேச்சையும் கேட்காது. நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிற அப்படியே. போதை வஸ்துகள், போதை வஸ்துகள் அன்சாரி இதெல்லாம் வந்திருக்கு, பயன்படுத்திக்கொள். பொழுதுனைக்கும் ஆண்டவரை தேட எனக்கு நேரம் இல்லை, செல்போன் தான் எனக்கு நேரம், இருந்து கொள். அடுத்த வசனம், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றும். கண்கள் எதையெல்லாம் பார்த்து வருகிறதோ பார்த்துக்கொள். ஆனால் வசனம் சொல்கிறது, வீட்டுக்கு படிங்க. சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இது எல்லாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றார், ஆனால் ஒன்றை மறந்து விடாதே, நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மட்டும் மறவாதே. Praise the Lord. So don't forget this. இதை மட்டும் மறந்து விடாதே. நீ செய்கிற அத்தனை செயலுக்கும் உரிய தீர்ப்பை ஆண்டவர் வழங்குவார், கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்ள மட்டும் நீ மறந்து விடாது. அந்த தீர்ப்பை நீ பெறாமல் இருக்க வேண்டும் என்றால், ஓ வாலிப சகோதர சகோதரி, இப்பொழுது என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவருக்கு நீ தேவை. இத்தனை நாட்கள் நீ உனக்காக வாழ்ந்து போய் நீ ஆண்டவருக்காக எழுதுகிற ஆசை. ஆண்டவனை அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் திரும்பி வா. ஆண்டவனை ஏற்றுக்கொள்கிறார். அர்ப்பணமாக்கப்படுகிற அந்த பிரசத்தோடு நம்மை இறைவனுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுத்து சிறப்பாக நம்முடைய தேசத்திற்காக நாம் செபிப்போம். நம்முடைய தேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற வயநாட்டிற்காக நாம் அன்றாடும். எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு ஒரு 2-3 கிராமங்களே முற்றுமெல்லாம் போயிருக்கிறது. நாம் இதை ஒரு புறம் நாம் எப்படி சிந்தித்து பார்ப்போம். அந்த மக்களுக்காக செபிக்க வேண்டியது நம்முடைய கடமை, அந்த மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னொரு காரியத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, என்னவென்றால் மனிதனுடைய வாழ்க்கை நீர் கூலி போன்றது. ஒரு செகண்ட் போகும், ஒரு செகண்ட் போகும். ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் தலைகளால் மற்றவருக்கு தேவனுக்கு ஒரு நொடி போடும். ஒரு நொடி, ஒரு செகண்ட் தலைகளாக மாற்றுவார். பிரியமானவர்களே, வாழக்கூடிய ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நாம் ஆண்டவருக்காக வாழ்வோம். காண்பிப்பவருக்கு நம்ம கேட்டுக்கொள்வோம்.
இரக்கமுள்ள இறைவா, புனிதமாற்றினால் பழைய மனிதனுக்குரிய பிணை களைந்து புதிய மனிதனுக்குரிய அணிந்து கொண்ட வரம் அளித்தீரே. நாங்களும் அவரை போல் புதுப்பிக்க பெற்று உமக்கு வந்த பரிகார பணியை ஒப்புக் கொடுக்க அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்று வாழுமெல்லாம் இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தன்னை அர்ப்பணித்த புனித மாற்றினாரில் உமது பராமரிப்பை கண்டு வியந்து உம்மை போற்றுவது தகுமே. இந்த பராமரிப்பு நாளை மக்களை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் உயர்த்தி கிறிஸ்துவினால் உரிமான அந்த புனித மானத்தின் அருட்கொடைகளை பெற்ற நகருக்கு அழைத்துச் செல்கிறேன். ஆகவே எல்லா தூதர் அதிதூதரோடு சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி ஒரே குரலாய் பாடுவதாவது: Amen.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவனமே இரவு தேவன் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அனைவரும் இதிலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறைபொருள். மாதத்தின் முதல் நாள் இந்த மாலை திருப்பலியில் இந்த 4ஆம் வார நாளுக்கு வந்திருக்கிற அனைவரையும் குடும்பங்களை இறைவான ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக இந்த திருப்பலியை நன்றி பலியாக கொடுப்பவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக திருச்செவினாருக்கு மாற்றினாருக்கு ஆர்வத்தை நன்றி சொல்கிறவர்களையும் தங்கள் பிறந்த நாள் நன்றி பலியாக கொடுப்பவர்கள் இந்த நாளில் பிறந்த நாளை சிறப்பிக்கிறவர்கள் தங்கள் திருமண நாளை சிறப்பிக்கிற தந்தைகளையும் ஆசீர்வதியும். கருத்துக்கள் நிறைவேறின அவர்களை கூட நினைத்தவாறு நிறைவேறவும் நற்படிப்பிற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தைகள் உடல்நலத்திற்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் ஆண்டவரை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற நம்பிக்கையோடு சுபிக்கிற அனைவரையும் ஆசீர்வதித்துள்ளனர். உயிர் திரும்பவும் என நிறுவனப்படும் செயல்படும் என் சகோதர சகோதரிகள் எங்கள் குடும்பங்களில் இறந்தோம் யாரும் நினையாமல் இருக்கிற ஆத்மாக்கள் இந்த திருப்பலியை நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிற ஆத்மாக்கள் உலகம் முழுவதும் இந்த நேரத்தில் மறைக்கின்ற ஆத்மாக்களையும் குறிப்பாக இயற்கை பேரிடர் அழிவினாலே இயற்கை சீற்றத்தினாலே இறைவன் மறித்து போன ஆத்மாக்கள் வயநாட்டில் ஆண்டவரை நிலச்சல்களை பட்டு மறித்து போன என் உறவுகள் அனைவரையும் கொடுக்கிறோம். இறைவன் அவருடைய பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் நினைத்து பேரின்ப ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளும். பாவிகளாய் எங்கள் அனைவருமே திறக்கமாயும் இறைவன் கனித்தாய் மாற்றி மிக்க மரியாள் அவருடைய அன்பு கனக புனித சூசையப்பர் என் பாவை வழிநடத்தி ஆசீர்வதிக்கின்ற திருச்சிலுவை நாங்கள் மாற்றினார். இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித கோரி மற்றும் புனித அனைவருடன் நாங்கள் நினைவு வாழ்வில் தொடர்பை கொண்டு திருமணேச கிறிஸ்து வழியினார் உண்மை புகழ்ந்தே தூங்குவருடன் இவர் வழியாக இவரோடு இவருடன் எல்லாம் இறைவனாகிய தந்தையே தூயாவியானவருடைய ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடலில் வீசப்படுகிற வலையானது மீன்களையும் மற்ற தேவையற்றவர்களெல்லாம் பாதிக்கொண்டு வருகிறது. ஆனால் அந்த மீனவன் தனக்கு தேவையானதை தான் எதை விரும்பி எதை நாம்பி எதை எதிர்பார்த்து வலையை போட்டானோ அதில் கிடைத்த விடை மட்டும் வைத்து
மற்றவைகளை தேவையற்றவைகளை உதறி தள்ளிவிடுகிறான். அது எனக்கு வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பார்வையில் நாம் என்றும் தள்ளிவிடப்பட்டவர்களாய் இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனக்கூட்டமாய் வாழ ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து மன்றாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து
இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. நாளை தினம் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாளை காலை திருப்பலி வழக்கங்கள் நடைபெறும். காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையிலும் உபவாச கூட்டம் இங்கு நடைபெறும். இந்த உபவாச கூட்டத்தில் சிறப்பாக நோய் நொடியிலிருந்து விடுதலை பெற, சாத்தானின் தீய சக்தியிலிருந்து விடுதலை பெற சிறப்பு ஜெப வழிபாடு, ஆராதனை, நற்கருணை ஆராதனை, அதே சமயத்தில் பாவசங்கத்தின வழிபாடும் கவுன்சிலிங் நடைபெறும். மதியம் திருப்பலியோடு இந்த உபவாச கூட்டமானது நிறைவு பெறும். எனவே அனைவரும் கலந்து கொள்ள உங்கள் ஒருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அதோடு சேர்ந்து நம்முடைய தேசத்திற்காக நாளை தினம் ஒருமித்து ஜெபிக்க உங்கள் ஒருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொதுக்கால 17வது ஞாயிற்றுக்கிழமை வழக்கம்போடு காலை 5:30 மணிக்கு, காலை 8:15 மணி, மாலை 5:30 மணிக்கு திருப்பலிகள் நடைபெறும். அன்பார்ந்தவர்களே, இன்று கொண்டு வந்து கொடுத்த காணிக்கை பொருட்கள் சிறு சிறு நிறைய கொடுத்துருக்கீங்க. முதல் 2 வாரத்தில் வந்தது வடக்கு செய்தியில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. சென்ற வாரம் கொடுத்ததும் இந்த வாரம் கொடுப்பதும் 2 இடங்களுக்கு, சாவடிக்கும் அதேபோல கோவையில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்திற்கும் அனுப்பி வைப்பதாக நாம் தீர்மானித்தோம். ஆனால் இப்பொழுது நமக்கு சிச்சுவேஷன் தெரியும். நம்முடைய தேசத்தில் குறிப்பாக இந்த பெருமழையினாலே பாதிக்கப்பட்டு வீடுகளை இருந்து, சொந்த பந்தங்கள் உறவுகளை இருந்து எத்தனையோ பேர் அனாதையாக நிறைய இடங்களில் பாதிக்கப்பட்ட நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களுக்கு இது நாம் நேரடியாகவே சென்று கொடுப்போம். அதனால் 10 பேர் எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இன்று நீங்கள் கொடுத்த காணிக்கைகள், அதுவும் சென்ற வாரம் வந்ததும், அதுவும் இனி ஒரு 3 நாட்கள் இருக்கிறது. வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை. எனவே நீங்கள் அப்படி அது பொருட்கள் கொடுப்பதாக இருந்தால், இப்போ ஒரு சிலர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நாளைக்கு சொன்னதுக்கு ஒரு பேர் நிறைய கொடுத்து கொண்டு வந்திருக்கீங்க. அதாவது பெட்ஷீட்டு, தவறு, துண்டு வெட்டி, இது மாதிரி கொடுப்போம் என்றால் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். யாராவது கொடுப்பதாக இருந்தால் அது போன்ற பொருட்களை ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள கொண்டு வந்து கொடுப்போம். அவை அனைத்தும் கலெக்ட் பண்ணி நாமே நேரடியாக சென்று இந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு இந்த சிறு சிறு மற்றும் உணவுப் பொருட்கள் இதையும் நான் சேர்த்து கொடுப்போம். எனவே முடிந்தவர்கள் முடிந்ததை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனவே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிகளில் எடுக்கப்படுகிற சிறப்பு காணிக்கையும் இவைகளுக்காக நாம் கொடுப்போம். எனவே இந்த 3 நாட்களும் காணிக்கை கொடுக்கணுமோ என்றால், முதலாவது நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய மக்களுக்காக
கண்களை மூடி கரங்களை கூப்பி நற்கருணை வடிவில் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஆண்டவரிடத்தில் நம்மை கொடுப்போம். குறிப்பாக நம்முடைய மாணவ பிள்ளைகளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்களை நேசிக்கிற இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாள் இந்த மாலை வழி நாங்கள் எங்கள் அனைவருடைய சமூகத்திற்கு அழைத்து வந்தீர இந்த ஆராதனை வழியாக திருப்பலி வழியாக எங்கள் உள்ளங்களை தொட்டீர நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருப்பலியில் நாங்கள் பெற்ற இந்த இறை அனுபவம், இந்த இறை ஆசீர்வாதம் இந்த மாதம் முழுவதும் எங்கள் கூடவே இருப்பதாக எம்மாவுஸ் பாதையில் சீடர்களோடு நடந்த இறைவா, எங்களோடு நடப்பீரா, எங்களை வழிநடத்துவீரா, எங்களை ஆசீர்வதிப்பீரா. தீமையை அணுகாது மாதையும் கூடாரத்தினர்கள் என்ற வார்த்தைப்படி எந்த தீமைகளும் பொல்லாப்புகளும் எங்களை தொடாதபடி காத்து வழிநடத்தும். உடைய பிரசனம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நிறைவேற்றுவதாக. ஆண்டவரே, சிறப்பாக இந்த நாளில் நாளை திறந்த இந்த உபவாச கூட்டத்திலும் ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். உடைய பரிசுத்த சமூகத்திலே பர்வதத்திற்கு வந்து நாங்கள் எங்கள் தேசத்தை ஒப்புக் கொடுத்து நாம் சார்ந்தோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் மனம் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் மனம் இருக்கிற தெய்வம் இரக்கமல்ல ஆண்டவர். ஆண்டவரே, ஆண்டவரே, மனதை மாற்றி நீர் இரக்கத்தை பொழிகிற ஆண்டவராக இருக்கிறேன். ஆண்டவரே, அந்த சராசரங்கள் அனைத்தையும் படைத்தவர் நீர். இயற்கை அனைத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நடக்கும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அது நிற்கும். ஆண்டவரே, நம்பிக்கையோடு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் தேசத்தை கேரள மாநிலத்தை அடைக்கும் பார்க்கிறேன். குறிப்பாக ஆண்டவரே, இந்த பெருமழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எத்தனையோ இடங்கள், பயனாடு போன்ற எத்தனையோ இடங்கள் ஆண்டவரே, வீடுகளை இழந்து, சொந்த பந்தங்களை, உறவுகளை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நெருக்கடியாய் நிற்கிற மக்கள் மீது கர்த்தருடைய மனம் இருக்கக்கூடியதான். அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நலத்திட்டங்களையும் கர்த்தருடைய செய்தியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய செபங்களை என் தேசத்திற்காக ஒப்புக் கொடுக்கும். தேசத்திற்கு மனமிருக்கும் உடைய கருணை இரக்கத்தை படைத்து ஆண்டவரே, இயற்கையினுடைய கட்டுப்பாட்டுகளை நீ வைத்திருக்கிறீர்கள். நீர் ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரே, தேசத்தை பாதுகாக்க முடியாது. மீண்டும் இந்த ஒரு அழிவு, இப்படிப்பட்ட ஒரு அழிவு எங்கும் நடைபெறாத நீர் காத்து நடத்தும்படியாக இந்த தேவ சமூகத்தில் படித்து ஜெபிக்கிறோம். வழிநடத்தும் ஆசீர்வதி. இந்த நாளில் இளைஞர் இளம்பெண்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே, பங்கில் இருக்கிற இளைஞர் இளம்பெண்கள் ஆண்டவரே, மக்கள் எழுதி பிரகாசிக்கிற சுடர் வீசுகிற விண்மீன் திகழ துருவி செய்கிறார்கள். அவர்களை அடிமைப்படுத்தி இருக்கிற எல்லா அடிமைத்தன சங்கிலிகள், தீமை ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், இந்த உலக இச்சையின் ஆவிகள் அனைத்திலிருந்தும் கர்த்தர் அந்த பிள்ளைகளை விடுவித்துக் கொண்டு வருகிறார். இந்த தேவ சமூகத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள நல்ல நேசரே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. ஆண்டவரே, எங்கள் நாட்டை கேட்டருளும். அவர் ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவியாகிய மூவர் ஆண்டவர் திருச்சிலுவை நாதர் புனித மாட்சியார் வழியாக இந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாப்பாராக. இயேசுவின் அன்பு பிள்ளைகளாய் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாழை நிலத்திலே 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு வயதான உணவளித்தீர். நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்றீரே. அம்மாவும் சீடர்களோடு அப்பம் வைக்கையில் அவர்களின் கண்களை திறந்தீரே. மடியார் புனித மார்ட்டின் தேக்கோரசின் அன்பையும் ஏழைகள் மீது அவர் கொண்டிருந்த இரக்கத்தையும் பார்த்து அவர் கொடியில் இருந்த அப்பங்களை பெருகச் செய்து, ஆண்டவரே, இந்த அடியார் மாற்றினான் பெயரால் இந்த 4வது நவநாளிலே மக்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த அப்பங்களை நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தீர்கள். இதை கொடுத்தவர்களை, இதை உணர்வு அனைவருக்கும் ஆண்டவரே ஆன்ம ஆசீர்வாதத்தை தந்து நலம் தர